தமிழ் மல்டிமீடியா டுடோரியல்ல இப்போ நம்ம பார்க்க போறது செலக்ஷன் ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு டுடோரியல்ல நான் வந்து செலக்ஷன்ங்கிறது போட்டோஷாப்ல நம்ம எந்த மெத்தட்லலாம் யூஸ் பண்ணலாம்ங்கறத நான் வந்து ஒரு டுடோரியல்ல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் மறந்துடாம பாருங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்போ இதுல இன்னும் வந்து செலக்ஷன்ங்கிற ஆப்ஷன்ல என்னென்ன இன்னும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி எல்லாம் அதை யூஸ் பண்ணலாம்ங்கறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த போட்டோ இருக்கு. இந்த போட்டோ வந்து நான் என்ன பண்ண போறேன்? பேக்ரவுண்ட் இல்லாம நான் அவங்கள மட்டும் செலக்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? Quick selection tool இல்லனா வந்து magic wand tool ஏதாவது ஒரு டூலை நான் யூஸ் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த போட்டோல இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒயிட் கலர்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதாவது ஒரு சாலிடா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியா வந்து செலக்ட் பண்ண முடியும். அதாவது பேக்ரவுண்ட்ல நிறைய கலர்ஸ் இருந்தது, ஒரு டிஃபரண்டான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது, நிறைய கலர், மல்டி கலர், இல்ல ஏதாவது ஒரு நேச்சுரலா ஏதாவது ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குன்னா அதை தான் நம்மளால வந்து இந்த குயிக் செலக்ஷன் டூல்னாலேயோ இல்லை மேஜிக் வேண்ட் டூலாலேயோ நம்மள வந்து செலக்ட் பண்ண முடியாது. அந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தவங்களை கட் பண்ணி நம்ம எடுக்கிறதா இருந்தால் நம்மளால செலக்ட் பண்ண முடியாதே தவிர இந்த மாதிரி சாலிடாக இருக்கிற அந்த பேக்ரவுண்டில் வந்து ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை கட் பண்ணி எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.